தமிழினத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் தவப்புதல்வன் தங்கத் தளபதியாருக்கு எங்கள் கோவை மாவட்டம் குனியமுத்தூர் 87வது வார்டு BL2வின் சார்பாக எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை கலைஞரின் அறிவாலயத்தில் எங்கள் தளபதியாருக்கு தெரிவிப்பதில் நாங்கள் மிகுந்த பெருமையும் வாழ்வின் பயனை அடைந்த ஒரு மகிழ்ச்சியோடும் தெரிவித்து மகிழ்ந்து கொண்டாட கோவையிலிருந்து இங்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்துள்ளோம் என்பதனை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தலைவர் தளபதி அவர்களுக்கு 72ஆம் பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு கொண்டாடி கொண்டு சொன்னால் மத்திய அரசாங்கம் இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மும்மொழி கொள்கையை எதிர்த்து இருமொழி கொள்கை தமிழ்நாடு முழுக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி சொல்லுகிற அன்பு தளபதி 72ஆம் பிறந்தநாள் இதுபோல பல்லாண்டு ஒரு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி நாங்கள் விடைபெறுகிறோம். முன்னாள் ராணுவனாகிய நான் தலைவரிடத்தில் நான் முகமது சந்தித்தேன். என்றென்று எங்கள் சிந்தையிலே உறவாடு செந்தமழா உலாகின்ற ஆகவே 70 கடந்திட்ட போது அயர்வண்டினை கண்டிராத நம்முடைய குடும்ப தலைவர், கழக தலைவர், தமிழக முதல்வர், இந்தியாவுடைய வழிகாட்டி தளபதி அவர்களை நான் வாழ்த்து தெரிவித்துட்டு வந்தேன், வணங்கி வந்தேன். ஆனால் இன்றைக்கு இன்னும் 10 நிமிஷம் சேர்த்தா விட ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். செலவை பார்த்ததில் நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரனுக்கு கூட இன்றைக்கு 1 கோடி ரூபாய் வரை தொழில் தொடங்குவதற்கு தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவருக்கும் எங்களுடைய ராணுவ சார்பாக அதேபோல் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, தளபதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று. உழைப்பு உழைப்பு உழைப்பு, அவர்தான் ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார். அதேபோல் என்றென்றும் மக்களுக்காக ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு உயிரான என்னுடைய முழு ஆயுளை எடுத்துக்கொண்டு தளபதி அவர்கள் நீண்ட காலம் வாழ்க வாழ்க என என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் தஞ்சை வடக்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அணியின் சார்பாக தலைவருக்கு வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கு எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழனாக வாழ வேண்டுமானால் அதற்கு தங்க தளபதி தொடர்ந்து தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற இந்த பிறந்த நாளிலே அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லி, வான் உள்ளவரை, வண்ண நிலவு உள்ளவரை, காற்று கடல் அலைகள் உள்ளவரை எங்கள் தளபதியுடன் புகழ் இந்த நாட்டிலே நிலவி இருக்கும் என்பதை இந்த இனிய நேரத்திலே பதிவு செய்கிறேன். தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்களுடைய